இதுவும் வந்து கடனை அடைக்கிறக்குங்க. இதுவும் வந்து கடன் அடைக்கும் பரிகாரம். நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா எதுக்கு சம்பாதிக்கிறோம்? செலவு பண்றதுக்கு சம்பாதிக்கிறோம். ஓகேங்களா? எதுக்கு செலவு பண்றோம்? நம்மளோட சாப்பாட்டுக்கு, நம்மளோட துணிமணிக்கு, இல்லை ஸ்கூல் ஃபீஸு, எதுக்காவது நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். இந்த காசு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆயிடுது? விரயமும் ஆகுது, இல்லை சுப விரயமும் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழி? ஒன்று வந்து குளிகை நேரம் அப்படியே சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை சனி ஓரை, சனிக்கிழமை செவ்வாய் ஓரை. இதுவும் வந்து கேலண்டரில் இருக்குங்க. பார்த்து குறிப்பெடுத்து அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம். உங்களோட வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா, ஐங்கோணம், நானே ஐங்கோணம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சள்ல எழுதிக்கோங்க. சரிங்களா? மஞ்சளை தண்ணி வச்சு கரைச்சு அதுல வந்து ஐங்கோணம் எழுதிக்கோங்க. இந்த கார்னர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கார்னர்ல ஒவ்வொரு கார்னருக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா காசு வைக்கணும். சரிங்களா? காசு வச்சு நான் சொன்ன பார்த்தீங்களா, செவ்வாய் கிழமை சனி ஓரை, இல்லை சனிக்கிழமை செவ்வாய் ஓரை. இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து யாருக்கு பணம் கொடுக்கணுமோ, சரிங்களா, யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டு இப்போ வந்து ஒரு 5 லட்ச ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த 5 லட்ச ரூபா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 தீபம் ஏற்றிக்கோங்க, இதை மஞ்சளில் வரைஞ்சிக்கோங்க, இங்கே காசு வையுங்க. ஓகேங்களா? எனக்கு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களோட ஒரு சங்கல்பம் பண்ணுங்க. என்ன பண்றீங்க? எனக்கு வந்து இந்த 5 லட்ச ரூபா எனக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், எனக்கு அமௌண்ட் வேணும், எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க? கேட்குறீங்க. இது கேட்கறது நான் சொல்ற டைமிங்கில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான வேலைகள் நிச்சயமாக நடக்கும். அதுக்குண்டான உங்களுக்கு பணமும் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இது வந்து நீங்க மாத்தி என்ன பண்ணுங்க, மாத்தி இது அந்த பணம் வர்ற வரைக்குமே செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த டாபிக்.